Hi guys, welcome back to my channel. This is Narmata. So today I'm going to share one of the most personal and transformative journey of my life, which is how I went from struggling with acne prone sensitive skin to achieving healthier skin. So without further ado, let's jump right into it. My acne story. Having acne prone with sensitive skin is such a nightmare. Like, no joke, guys. It has been such a struggle. I can't even use turmeric or aloe vera. அது எல்லாமே எனக்கு என்னோட ஸ்கின்னுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் தரும். ஸோ அதை நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பேக் இன் மை காலேஜ் டேஸ், லைக் ஐ வுட் வியர் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃபவுண்டேஷன் டு கவர் அப் மை ஆக்னி. நான் எனக்கு வந்து ஆக்னி கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்தது காலேஜ் டேஸில். ஸோ எனக்கு அப்போ தெரியல ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வந்து நம்மளோட க்ளாக் லைக் நம்மளோட போர்ஸை வந்து க்ளாக் பண்ணிடும்ன்ற ஐடியா எனக்கு இல்லை. ஸோ ஐ யூஸ் டு வியர் லைக் எவ்ரி டே லைக் லிட்டில் பிட் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஹியர் அண்ட் தேர். தென் அதெல்லாமே வந்து எனக்கு இன்னும் என்னோட ஆக்னியை வந்து ட்ரிகர் பண்ணி என்னோட ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். அது எல்லாமே என்னோட ஆக்னியை ட்ரிகர் பண்ணி நிறைய ஆக்னி வந்துருச்சு. அண்ட் பிளஸ் நான் வந்து நிறையா லைக் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன். மெடிகேஷன்ஸ் எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சித்தா ட்ரை பண்ணேன். சித்தாலையும் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. தென் வந்து நான் ஒர்க் ரிலேட்டடா சென்னை வந்துட்டேன். சென்னை வந்ததுக்கு அப்புறம் மை ஆக்னி பிகேம் மோர் சிவியர் தென் எவர். லைக் அந்த டைம்ல எனக்கு வந்து அலர்ஜி மாதிரி வந்துடுச்சு. அலர்ஜி வந்ததுக்கு அப்புறமா லைக் எல்லாமே என் ஃபேஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. லைக் நான் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே என்னோட ஃபேஸ்ல வந்து ஆக்னி இல்லாம நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னால நான் என்ன போட்டாலும் எனக்கு என் ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ சென்னை வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, மேபி வாட்டரா இருக்கலாம். லைக் சில பேர் நான் வந்து பன்னீர் வந்து ஆக்சுவலி நான் வந்து வெஜிடேரியன் இருக்க முடியாது. ஸோ நான் யூஸ்வலா வந்து சாப்பிட்ற ஐட்டமே வந்து பன்னீர் ஆர் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அதிகமாக சாப்பிடுவேன். ஸோ டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேபி நீ மில்க் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு ஆக்னி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் என்னை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். லைக் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா ஒரு 6 months நான் சாப்பிடாம இருந்தேன். ஓகே, சாப்பிடாம இருக்கிறனால என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வந்துச்சு. பட் எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட்னு வந்து நிறையா லைக் க்ரீம்ஸ் மாதிரிலாம் கொடுத்தாங்க. அதையும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். லைக் நீங்கள் ஸ்கின்னுக்குன்னு போனாலே கண்டிப்பாக ஒரு 6,000 நீங்கள் செலவு பண்ணாமல் வெளியே வர மாட்டீங்க. ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. லைக் 2 monthsக்கு ஒன் டைம் வந்து உங்களால் 6 months வந்து ஸ்கின்னுக்காக வந்து செலவு பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதுக்கு ஏதாவது நான் பெட்டர் சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து நானே வந்து ஒரு சில ரெமெடிஸ் வந்து ஃபாலோ பண்ணேன். லைக் நிறைய ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ்க்கு அப்புறமா சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் தான் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அண்ட் நானும் என்னோட ரிசர்ச் வந்து சிலது பண்ணேன். ஸோ இப்போ நான் சொல்லிக்கிறதா தான், இது வந்து என்னோட ஸ்கின்னுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒத்து வந்துச்சு. அதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்கின் கேர் இஸ் வெரி பர்சனல். அது எனக்கு செட் ஆகுற மாதிரி உங்களுக்கு செட் ஆகுமான்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ என்ன நான் சஜஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் பேட்ச் டெஸ்ட் வந்து பிஃபோர் நீங்கள் எடுத்துட்டு தான் பண்ணணும். ஆர் கன்சல்ட் அ டெர்மட்டாலஜிஸ்ட் பிஃபோர் யூஸிங் எனி ப்ராடக்ட் ஆன் யுவர் ஸ்கின் ஆர் லைக் ஆடிங் இன் யுவர் கரண்ட் ரொட்டீன். அதனால இப்போ நானும் இல்லை, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் ரெக்கமெண்ட் பண்ணாலுமே நீங்க வந்து லைக் பேட்ச் டெஸ்ட் வந்து எடுத்துட்டு அடுத்து யூஸ் பண்ணுங்க. இது வந்து என்னோட ஸ்கின்னுக்கு நான் டெஸ்ட் பண்ணி நான் ரிசர்ச் பண்ணி என்னோட ஸ்கின்னுக்கு இது ஒத்து வந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நான் பார்க்கலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ்ல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஃபேஸ் வாஷ். இது எங்கிட்ட லைக் இப்போதைக்கு 2 இருக்கு. நான் ஆஃபர் வந்தா இது வாங்கி வச்சுப்பேன். லைக் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எதனாலனா எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் பிளஸ் ஆயில் ஸ்கின் கூட. ஸோ ஆயில் இருக்கிறனால என்னோட போர்ஸை வந்து அதை கிளாக் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆயில் வந்து போறதுக்காக வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் கொடுத்தாங்க. பட் அது வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடுது, என்னோட ஃபேஸை ரொம்ப ட்ரை ஆகிரும். ஸோ அதனால ஓகே, நம்ம வேற ட்ரை பண்ணலாம். பிளஸ் அந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ வேற ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இந்த சிம்பிள் இதுக்கு வந்து நான் சேஞ்ச் ஆனேன். லைக் இது நான் யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுது.
இது வந்து பர்ஃபெக்ட் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். ஏன்னா நான் இது ஆல்மோஸ்ட் 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரேக் அவுட்ஸ் எதுவுமே வரல. ரொம்ப சட்டிலா நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து இது யூஸா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டாக்டர் ஷீத்தோடது. லைக் என்கிட்ட இவ்வளோ இருக்கு. லைக் எப்போ ஆஃபர் வந்தாலும் இதே நான் வாங்கி வச்சுப்பேன். இது எப்பவுமே பை டு கெட் ஆஃபர் வரும். அந்த டைம்ல வந்து வாங்கினா இன்னும் ரொம்ப சீப்பா இருக்கும். ஸோ இது நான் வாங்கி வச்சுப்பேன். ஆக்சுவலி நான் வந்து மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் வந்து நான் முன்னாடி அதிகமா யூஸ் பண்ணதில்லை. டாக்டர் ஷீத் இதுவுமே நான் இப்போ காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் யூஸ் பண்ணி 1 இயர் ஆகிற ப்ராடக்ட்ஸ். அந்த 1 இயர்ல தான் என்னோட ஸ்கின்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஆக்னி வரதே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இப்போவுமே பிரேக் அவுட்ஸ் நிறையா வரும். எதனாலனா நான் அதிகமா ஜங்க் கன்சியூம் பண்ணா எனக்கு நிறைய ஆக்னி வரும். லைக் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் நெக்ஸ்ட் மார்னிங்கே இருக்கும். நான் சுகர் அதிகமா இன்டேக் பண்ணாலோ இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா சாப்பிட்டாலோ எனக்கு நெக்ஸ்ட் மார்னிங்கே வந்து ஏதாவது ஒரு ஆக்னி வந்துடும். ஸோ அப்போவே நான் தெரிஞ்சுக்கணும், ஓகே நேற்று நம்ம ஏதோ சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ அதனால எனக்கு இப்போவுமே ஆக்னி வரும். நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவுட்டர் லேயருக்கு மட்டும்தான் கைஸ். லைக் நீங்க வந்து ப்ராப்பரா உங்களோட ஸ்கின் இருக்கணும்னா நீங்க இன்டேக்குமே வந்து ஒழுங்கா எடுத்துக்கணும். லைக் இன்டேக் பிளஸ் நீங்க என்ன வெளியே போடுறீங்கன்றது, உள்ள என்ன அனுப்புறீங்கன்றதும் தான் லைக் உங்க ஸ்கின்ல தெரியும். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன். ப்ளீஸ் யூஸ் சன்ஸ்கிரீன். நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 6 months தான் ஆகுது. லைக் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கன்னு. லைக் என்கிட்ட இப்போ நான் யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் வந்து டாக்டர் ஷீத்தோட தான். லைக் என்கிட்ட இப்போ நிறைய இருக்கு. இன்னுமே 2 வந்து உள்ள வச்சிருக்கேன் அன்பேக் பண்ணாம இருக்கிறது. லைக் என்கிட்ட இவ்வளோ இருக்கு. ப்ளீஸ் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன் எல்லாருமே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே வந்து நிறைய ஹைப் கொடுத்தாங்க. எதனால நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்க அந்த மாதிரி வந்து நான் எல்லாரையும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். பட் கேம் சேஞ்சர் கைஸ். ப்ளீஸ் யூஸ் சன்ஸ்கிரீன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான். நான் நம்பவே இல்லை. யாரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க, நீங்க வீட்டுல இருந்தா கூட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுல இருக்கும் போது எதுக்குங்க யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேரை கேட்டுட்டு இருந்தேன். பட் இதோட ரிசல்ட் வந்து எனக்கு இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ இனிமேல் யாராவது உங்கள்கிட்ட வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லாம யூஸ் பண்ணுங்க. அவங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க, யூஸ் பண்ணுங்க. அதனால சன்ஸ்கிரீன் ஹைலி ரெக்கமெண்ட் சன்ஸ்கிரீன். நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து இந்த பென்சாயில் பெராக்சைடுன்னு ஒரு ஜெல். இப்படிதான் இருக்கும். இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, ஆக்டிவ் ஆக்னி வந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னா நான் இந்த ஜெல் யூஸ் பண்ணுவேன். இது வந்து லைக் நீங்க ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் மார்னிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆக்னி சிவியரா இருக்க ஆக்னி வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அதனால இந்த ஜெல் வந்து யூஸ் பண்ணுவேன். இது நான் ஆக்சுவலா ரெக்கமெண்ட் நிறைய பேருக்கு பண்ண மாட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் மெடிக்கல் சைடு வந்து கொடுத்தது. ஸோ நீங்க இதை டெர்மட்டாலஜிஸ்ட ரெக்கமெண்ட் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா திஸ் ஒன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்னைல் மியூசியம். இது ஆக்சுவலா கொரியன் ஸ்கின் கேர் சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்னோட லைக் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். லைக் எல்லா ஹைப்புக்கும் இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். எதனாலனா நான் இதை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 years ஆகுது. இதுனா லைக் நீங்க உங்களோட ஃபேஸை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸா இருக்கும். அண்ட் ஆக்டிவ் ஆக்னி இருந்தாலுமே இது அப்படியே காம் பண்ணி லைக் அந்த ரெட்னஸ்லாம் இல்லாம கொஞ்சம் அப்படியே சட்டிலா வச்சுக்குது. நெக்ஸ்ட் மார்னிங் கொஞ்சம் க்ளோயிங் ஸ்கின்லாம் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணா. லைக் உங்களோட வெட் ஸ்கின்ல தான் இதை யூஸ் பண்ணணும். லைக் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா லைட்டா வெட் ஸ்கின்ல வந்து இதை நீங்க பேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஹைலி ரெக்கமெண்ட். பட் நீங்க இதுக்கும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு தான் கைஸ் யூஸ் பண்ணணும். திஸ் ஒன். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா திஸ் ப்ராடக்ட். ஓகே, தெரியுதான்னு தெரியல. இது வந்து சென்டிலா அப்படின்னு ஒரு சீரம். சென்டிலா, மடகாஸ்கர் சென்டிலா.
இது வந்து லைக் ஸ்கின் 1004 ஓடுது. இது ஆக்சுவலா கொஞ்சம் ப்ரைஸி தான். லைக் இந்த பாட்டிலுக்கு இது ரொம்ப ப்ரைஸின்னு நான் ஃபீல் பண்றேன். இது வந்து இது ஒர்க் பண்ற அதே வேலையை தான் இதுவும் பாக்குது. பட் இது நான் ஓகே நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. இது நான் ஆல்மோஸ்ட் நான் வாங்கி 6 மந்த் ஆயிடுச்சு. இதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. லைக் உங்க ஸ்கின்னை க்ளோயிங்கா வச்சுக்குது. ஆக்டிவ் ஆக்னி இருந்தா இது பண்ற அதே ஒர்க் தான் இதுவும் பண்ணுது. ஸோ இது வச்சிருந்தீங்கன்னா இதை வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 1000 கிட்ட வந்துடும். இதுவும் 1000 தான். இந்த மினி பாட்டில் இஸ் 1000 rupees guys. ஸோ இது வச்சிருந்தீங்கன்னா இது வாங்காதீங்க. இல்லை இது வாங்குறீங்கன்னா இது வாங்காதீங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்றது இது பெட்டர். இது வாங்கிக்கலாம். ஏன்னா 1000 rupeesக்கு இது ஓவர் ஹைப்புன்னு நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஆர்டினரி. இந்த ஒன் மோஸ்ட்லி இதுவும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது நயாசினமேட் இது. ஸோ இது வந்து நான் ஆக்னி வந்து ரொம்ப சிவியர் ஆச்சு அப்படின்னா இது நான் யூஸ் பண்ணுவேன். டெய்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஆக்னி இல்லை பம்ப்ஸ் வந்து எப்போ அதிகமாகுது, இல்லை எனக்கு இரிட்டேஷன் இல்லை அலர்ஜி ஹைப் ஆகுது அப்படின்னா நான் இது யூஸ் பண்ணுவேன். இதுவும் என்னோட கோ டு ப்ராடக்ட்ஸ். இது என்னோட செகண்ட் பாட்டில். ஸோ திஸ் ஒன். நெக்ஸ்ட் லிப் கேருக்கு வந்து நான் லனேஜ் யூஸ் பண்றேன். ஓகே, இப்படிதான் இருக்கும். இது வந்து லைக் 8 grams இப்படிதான் இருக்கு. ஸோ இப்படிதான் இருக்கு. இது வந்து லைக் லிப் மாஸ்க். இது நீங்க நைட் தூங்குறப்போ இதை நீங்க போட்டுட்டு லைக் மார்னிங் பாத்தீங்கன்னா லிப்ஸ் வந்து பிளம்பியா இருக்கும். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆக்சுவலா ரொம்ப வைரலான ப்ராடக்ட். பட் ஆக்சுவலி ஒர்த் த ஹைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க இது யூஸ் பண்றப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்குது நெக்ஸ்ட் மார்னிங். ஸோ டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து இதுவே ரிமூவ் பண்ணிடுது. நீங்க ஜஸ்ட் மார்னிங் வந்து ஒரு டிஷ்யூ ஆர் கிளாத்தை வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டா டெட் ஸ்கின் எல்லாமே வந்துடும். ஸோ இதுவும் பெஸ்ட் ப்ராடக்ட் தான். இதுதான் நான் யூஸ் பண்ற லைக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். நான் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. பாய்.